தொகுப்பாளராக அறிமுகமான பிரியா பவானி சங்கர் அதைத் தொடர்ந்து சின்னத்திரையில் கதாநாயகியாக மாறி இப்போது வெள்ளித்திரையில் முன்னணி கதாநாயகியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய காதலர் குறித்து உருக்கமான ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அது இணையத்தில் வைரலாகி வருகிறது. பிரியா பவானி சங்கர் திரையுலகில் முன்னணி நடிகையாக மாறி இருக்கும் இந்த நேரத்தில் பல வருடங்களாகவே தான் ஒரு நபரை காதலித்து வருவதாக கூறி அவரோடு அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று தன்னுடைய காதலரின் பிறந்த நாளை குறித்து அவரை பற்றி பெரிய கேப்ஷன் கொடுத்து பதிவு வெளியிட்டிருக்கிறார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு செய்தி வாசிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் இருந்து வந்த பவானி சங்கர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண முதல் காதலர் என்ற சீரியலில் நடித்து பெரிய அளவில் பிரபலம் அடைந்து விட்டார். இந்த சீரியலில் பிரியா கேரக்டர் நடித்து இளைஞர்களையும் கலந்து விட்டார். சீரியல்கள் பார்க்காதவர்கள் கூட பிரியாவிற்காக கல்யாண முதல் காதலர் என்ற சீரியல் தொடர்ந்து பார்த்து வந்தனர். இந்த நிலையில் இந்த சீரியலில் இவருக்கு கிடைத்த வரவேற்பு காரணமாகவே இவருக்கு அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகளும் குவிய தொடங்கியது. அதனாலேயே இந்த சீரியலில் இருந்து பாதியிலேயே விலக்கி திரைப்படங்களில் பிரியா பவானி சங்கர் கமிட் ஆகியிருந்தார். அதைத் தொடர்ந்து சன் டிவி கயல் சீரியலில் நடிகையாக சைதா ரெட்டி இவருக்கு பதில் அளித்து வந்தார். தற்போது கூட அந்த சீரியல் விக்ரம் வேதா என்ற பெயரில் மீண்டும் புதிய சீரியலாக ஒளிபரப்பாகி வந்தது. மேயாத மான் என்ற திரைப்படத்தில் தொடங்கி இப்போது மான்ஸ்டர், மாஃபியா, யானை, திருச்சிற்றம்பலம், அகிலன், 10 தல, ருத்ரன் போன்ற பல திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களுடன் அவரோடு ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்தியன் திரைப்படத்திலும் இணைந்திருக்கிறார். இந்த நிலையில் பிரியா பவானி சங்கர் தான் நடிகையாக ஆவதற்கு முன்பே ராஜவேல் என்பவரை காதலித்து வருகிறாராம். அதுவும் 18 வயதில் தொடங்கிய இவருடைய காதல் இப்போது வரைக்கும் தொடங்கி வருகிறது. முன்னணி நடிகையாக இருக்கும் பிரியா பவானி சங்கர் அடிக்கடி தன்னுடைய காதலரோடு வெளியே சென்று அங்கு புகைப்படங்கள் எடுத்து இணையத்தில் பதிவிட்டு ரசிகர்களை வெறுப்பேற்றி கொண்டிருந்தார். அந்த மாதிரி தான் இன்று கூட தன்னுடைய காதலோடு எடுத்து ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டு ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தன்னுடைய மனதில் இருக்கும் காதலை கொட்டி இருக்கிறார். அதில் இந்த பையன் இருக்கிறாரே, இவர்தான் என்னுடைய சிறந்த நண்பர். நாங்கள் எப்போதும் ஒன்றாகவே சிரிக்கிறோம், சண்டை இடுகிறோம், அழுகிறோம், அடிக்கடி மேக்கப்பும் செய்து கொள்கிறோம். அவர் சத்தமாகவும் நம்பிக்கையுடனும் பல தவறான பாடல் வரிகளை பாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவருமே A to Z வேறு தான். ஆனாலும் என்னை அவர் எப்போதுமே திருப்திப்படுத்தி கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் வித்தியாசமாக இருந்தாலும் அவரோடு நான் அன்பாகவும் ஜாலியாகவும் இருக்கிறேன். அதுபோல அவரோடு தான் நான் நிம்மதியாக உணர்கிறேன். அவரும் என்னோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறார். அவரோடு நான் அமைதியாக உட்கார்ந்து ஒரு அழகான சூரிய அஸ்தமத்தை பார்த்து என்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் பேச முடிகிறது. அதுவே எனக்கு போதும். இந்த வாழ்க்கையை நான் ஆனந்தமாக கடக்க கோடி மடங்கு போதும். என்னுடைய ராஜ்வேலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் இருவர் வானம் வென்றாலும் என்ற வார்த்தைகளோடு பிரியா பவானி சங்கர் அந்த பதிவை முடித்து இருக்கிறார். தன்னுடைய காதலரின் பிறந்தநாளுக்கு பிரியா பவானி சங்கர் வெளியிட்ட புகைப்படமும் பதிவும் இப்போது இணையத்தில் அதிகமாக பரவி வருகிறது.